ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2லேருந்து சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் 2 வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சப் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சமூக கலாச்சார கோட்பாடு வைகாட்ஸ்கி அவர்களோடதை வந்து பார்க்க போகிறோம். குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 3 டாபிக் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து நம்ம பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சமூக கலாச்சார கோட்பாடுகள் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வைகாட்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீப காலத்தில் குழந்தை வளர்ச்சி துறையில் மாணவர்களின் கலாச்சார சூழல் பற்றிய ஆய்வுகள் வேகமாக அதிகரித்துள்ளன. மாறுபட்ட கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள், ஒரே கலாச்சாரத்தை சார்ந்த வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் பற்றிய ஆய்வுகள் வளர்ச்சி வழிமுறைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்துமா அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ளோருக்கு மட்டும் பொருந்துமா என்பதை பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை வந்து தருகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமானது, வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி சமூகத்தில் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளுதல் சிந்தனை வளர்ச்சியில் முக்கிய பங்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகத்தில் ஒருவர் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது மூலமாக சிந்தனை வளர்ச்சியில் வந்து அது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட குழந்தையை பற்றி கருதவில்லையாயினும் சமுதாயத்துடன் தொடர்பு கொள்ளல் மூலம் குறிப்பாக வயது வந்தோருடன் உருவாக்கப்பட்ட குழந்தையை கருத்தில் கொண்டு கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, குழந்தை தனக்குத்தானே பேசுவதை விட மற்றொருடன் கலந்து பேசுவதை விரும்புகிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தோம்னா, வெவ்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் வெகுவாக மாறிய முறையில் சிந்திக்கின்றனர் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமூக கலாச்சார கோட்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துட்டோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சமூக கலாச்சார கோட்பாடு அப்படிங்கிறதுக்கு வந்து வைகாட்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குழந்தைகள் வந்து தம் சமூக சூழலை எவ்வாறு புரிந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத தான் முதன்மையாக கருதுகிறாரு. அடுத்து கற்றல் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குழந்தைகளுக்கு பெற்றோர், ஆசிரியர், அக்கலாச்சாரத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் இவர்களோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக வந்து படிப்படியாக நிகழும் விளைவாக தான் இது காணப்படுது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாரு. இப்போ இதில் ஷார்ட்டாக இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குழந்தையானது தன்னோட சமூக சூழலை வச்சு தான் அது வந்து புரிஞ்சுக்கிற தன்மையை வந்து அதிகரிக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இதாக கருதுகிறாரு. அடுத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றல் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக எங்கேருந்து பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர், ஆசிரியர், அவங்களோட கலாச்சாரத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் இவர்களில் இருந்து தான் அவங்க வந்து கற்றுகள் அப்படிங்கிறத வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து வைகாட்ஸ்கியின் கருத்துப்படி சமூக கற்றல் என்பது குழந்தைகள் தற்சமயம் செயல்படுத்தக்கூடிய திறன்களுக்கும் அதிக அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெற்று செய்யக்கூடிய செயல்களுக்கும் இடையே உள்ள மேம்பட்ட வளர்ச்சி மண்டல பகுதியில் நிகழ்கிறது அப்படிங்கிறதையுமே வலியுறுத்துகிறாரு. தற்சமயம் உள்ள குழந்தையின் திறன் அறிவுக்கு தக்கபடி கற்பித்தலை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதை வந்துட்டு சாரக்கட்டு அப்படிங்கிற போதனையிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியுமே குறிப்பிட்றாரு. அடுத்து வந்து குழந்தையோட சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சமூக கலாச்சார கோட்பாடு எனப்படும் வைகாட்ஸ்கியின் நோக்கு பார்த்தோம்னா, ஒரு சமுதாயத்தில் நற்பண்புகள், நம்பிக்கைகள், வழக்கங்கள், திறன்கள் எவ்வாறு மற்ற வம்சாவளியினருக்கு மாற்றப்படுகின்றன என்பதை முக்கியமாக கருதுகிறது. அதாவது என்ன சொல்கிற, ஒரு சமுதாயத்தில் உள்ள நற்பண்பு அந்த கல்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு இதில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறத வந்து இதில் வந்து முக்கியமாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. இவருடைய கருத்துப்படி சமுதாயத்தில் ஒருவரோடொருவர் தொடர்புகளில் குறிப்பாக குழந்தைகளுக்கும் அறிவு மிகுந்த சமுதாய அங்கத்தினர்களுக்கும் இடையே நிகழும் பேச்சு, குழந்தைகள் அந்த சமுதாயத்தில் சிந்தனை, நடத்தை இவற்றை கற்றுக்கொள்ள அவசியம் தேவை அப்படிங்கிறதையுமே குறிப்பிடுறாரு. வயது வந்தோரும் திறன்மிக்க சக மாணவர்களும் குழந்தைகளுக்கு பொருள் நிறைந்த கலாச்சார செயல்களை நன்றாக செய்ய உதவும் போது அவர்களிடையே நடக்கும் கருத்து பரிமாற்றம் குழந்தைகளின் சிந்தனையில் ஒரு பகுதியாக ஆகிறது என வைகாட்ஸ்கி அவர்கள் வந்து நம்புகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின் படி பார்த்தோம்னா, குழந்தைகளோட அறிவாற்றல் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியில் வந்து மிகுந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகள் செயல்பட்டு உருவாக்கும் நபர்கள் என்று பியாஜேயின் கருத்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பியாஜே உலகை புரிந்து கொள்ள குழந்தைகளின் தனிப்பட்ட முயற்சியை வலியுறுத்தினார். ஆனால் வைகாட்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறிவாற்றல் வளர்ச்சி சமுதாயத்தால் வளர்க்கப்படும் நிகழ்வு என்றும் இதில் புதிய பிரச்சனைகளை சமாளிக்க குழந்தைகள் வயது மூத்தோர்களின் உதவியையும் சிறந்த சக மாணவர்களின் உதவியும் வந்து சார்ந்து உள்ளனர் அப்படிங்கிற கருத்தை வந்து இதில் சார்ந்துள்ளார் அப்படிங்கிறத வந்துட்டு வைகாட்ஸ்கி அவர்கள் வந்து குறிப்பிட்டார்.
அடுத்து குழந்தையோட மொழி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட கோட்பாட்டின்படி குழந்தைகள் வந்து ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்களை வந்து அடைகிறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவர்கள் வந்து மொழியை கற்றுக்கிடும் போது மற்றவர்களுடன் உரையாடலில் பங்கு கொள்ளும் திறனை வந்து பெறுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. மேலும் கலாச்சார திறன்களை வந்து வேகமாகவும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. குழந்தைகள் வந்து பள்ளி அடையும் போது அவர்கள் மொழி, கல்வி அறிவு, பிற கல்வி சார்ந்த கருத்துக்களை பற்றிய கலந்துரையாடுவதில் அதிக நேரத்தை வந்து செலவிடுறாங்க அப்படிங்கிறதையுமே குறிப்பிடுறாரு. இதன் விளைவாக வந்து அவர்கள் தங்கள் பிரச்சனைக்கான தீர்வு காரணங்களை பற்றி சிந்தித்தல் போன்ற திறன்களில் விரைவாக வந்து முன்னேற்றம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து முடிவுரை கொடுத்துருக்குறாங்க. இவரோட கோட்பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையோட முன்னேற்றத்தில் கலாச்சாரம், நண்பர்கள், வயது வந்தோர் இவற்றின் தாக்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அறிவு மிகுந்தவர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் ஒரு கலாச்சாரத்தில் அடங்கியுள்ள சிந்திக்கும் திறன், நடந்து கொள்ளும் முறைகளை குழந்தைகள் வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அடுத்து சமூக தொடர்புகள் மூலமாக வந்து குழந்தைகளோட எண்ணங்கள், நடத்தை இவற்றில் படிப்படியாக வந்து மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கிறாரு. இவை ஒரு கலாச்சாரத்துக்கும் மற்றொரு கலாச்சாரத்திற்கும் இடையே உள்ள மாற்றம் உள்ளதாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தனது கோட்பாடில் வந்துட்டு நம்பிக்கை உள்ளவர்களிடம் பெற்றோர் தம் குழந்தைகள் பலதரப்பட்ட சமூக சூழலில் ஈடுபடுத்த அறிவுறுத்துகிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏனெனில் ஒவ்வொரு சூழலும் ஒரு கற்றல் அனுபவமாக கருதப்படுது. குறிப்பாக வந்து குழந்தைகளை அவர்களின் அப்போதைய நிலைக்கு மேல் உள்ள மக்களின் கருத்துக்களை பார்க்க செய்து புதிய கருத்துக்களையும் எண்ணங்களையும் அறிய செய்தல் மிக முக்கியமானதாக காணப்படுது. மற்றவர்களிடம் பார்ப்பதை போல் தாமும் செய்து விடைகள் அறிய குழந்தைகள் வந்து ஊக்குவிப்பது, கட்டளைகளை கேட்டு ஒரு குழுவின் பகுதியாக செயல்படுதல் ஆகியவை அவர்களின் தகுதியை விரிவு செய்ய உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வைகாட்சியோட கருத்து சரி எனில் வளர்ச்சியானது வந்து இறப்பு வரை வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதால பெற்றோர் தாமும் கற்றலுக்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்புகளை வந்து எதிர்கொள்ள விரும்புவர் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வைகாட்சி அவர்களோட கோட்பாடு பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சைக்காலஜி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிட் 1 to 10 வந்து அவைலபிள். 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.